திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றிருக்கு. சிதம்பரத்துல எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும், விழுப்புரத்துல தோழர் ரவிக்குமார் அவர்களும் மீண்டும் போட்டியிடுறாங்க. வேட்பாளர் அறிவிச்ச கையோட எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களையும் சந்திச்சு வாழ்த்து பெற்று வருகிறார். அந்த வகையில இன்னைக்கு மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் எழுச்சி தமிழர். அப்போ செய்தியாளர் ஒருவர், உங்களுக்கு சின்னம் கொடுக்க இன்னும் தாமதமாகுது, இதனால தேர்தல் பணியாற்ற கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு எப்போ எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம், நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு கூலா பதில் சொல்லியிருக்காரு எழுச்சி தமிழர். சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சு மாத கணக்கில் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கல. பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு சின்னத்தை உடனே ஒதுக்குற தேர்தல் ஆணையம் எதிர்கட்சியினருக்கு சின்னம் வழங்குறதுல தாமதப்படுத்துது. நம்ம ஓம் தமிழர் குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ சின்னம் போயிடுச்சேன்னு கொஞ்ச நாளா கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாதிரி இல்லைங்க. தொகுதி ஒதுக்கின உடனேயே எழுச்சி தமிழருடைய கொள்கைகள், அவருடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட படுவேகமா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பரப்புரைய இப்பவே தீவிரமா தொடங்கிட்டாங்க. எழுச்சி தமிழரும் தேர்தல் பணிக்காக சில குழுக்களை நியமித்து அறிவிச்சிருக்கிறாரு. வெற்றி உறுதி அப்படிங்கிற நம்பிக்கையோட தேர்தல் வேலைகளை சிறப்பா வேகமா செஞ்சிட்டு இருக்காரு நம்ம தலைவர். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான். இதுவும் அதற்கு ஒரு சான்றாக உள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்குகிறார்கள். பாமகவுக்கும் அப்படித்தான் உடனே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அமமுகவுக்கும் சின்னம் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு எதிரணியில் இருப்பவர்கள் விண்ணப்பித்து மாதக்கணக்கிலே காத்திருக்கிறோம். இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும், அரசியல் தலையீடு கூடாது. தேர்தல் பிரச்சாரத்தப்ப ஒரு சின்னம் கிடைக்காதான் சின்னத்தை ஏற்படுத்தும். தேக்கமும் இதனால் ஏற்படாது. ஆர்வம் மூலமாக கூட நாங்கள் சின்னத்தை பெற்றாலும் இந்த சின்னம் மக்களுக்கு வருவார்கள். நமக்கு சின்னமா முக்கியம், எண்ணம் தான் முக்கியம். என்னங்க, இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? உண்மைதாங்க. இந்த டைலாக்கை மற்றவங்களாம் சொன்னா கொஞ்சம் கூட பொருத்தமே இருக்காது. ஏன்னா அவங்க வசனம் ஒண்ணு, செயல் ஒண்ணு. ஆனா இது கனகச்சிதமா பொருந்துறது விசிகாவுக்கு மட்டும்தான்.